பங்க் மாற்றினா கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் லைன் நிற்கிது இந்த பங்க்கில். 50 லிட்ரு போட்டாச்சு. இந்த டிராஃபிக்கில் எவ்வளோ நேரம் தான் பொறிமான ஊற்றிக்கிட்டே வருது தெரியல. நானும் ரொம்ப நேரமாக நிற்கிறேன். உள்ளே வந்து கேட்கலான்னு பார்த்தா யாரையுமே காணாம் செக்யூரிட்டி பூத்தில். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்த லோடு வெயிட் வந்து 22 டன்னு 400 கிலோ. வேறு கம்பெனிலையும் லோடு வந்து கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருக்குது பாருங்கள் கண்டெய்னர் வண்டி. வண்டலூர் மீஞ்சூர் ஹைவேஸ் வந்தாச்சு. அதில் ஏறி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மீஞ்சூரில் இறங்கி ஆனால் எம்டியாக இருக்கலாமா சூடு. இன்னும் உள்ளே அது ஃபுல்லாக வளைஞ்சி போகிற வரைக்கும் லைன் நிற்கும். எப்போ இறக்குறாங்கன்னு தெரில. ஜீரோ கேட் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டேன் கைஸ். இதுக்கு மேலே டீசல் அலாம் அடிச்சிக்கிட்டே இருக்குது. போய்ட்டு டீசல் போட்டுட்டு நேராக உரகடம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். குடோனுக்கு போகணுமா, கம்பெனி இல்லை. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி புதுநகராண்டா இருக்கேன். அதுக்கு தான் டீசல் போட லைனில் நிற்கிது. வேறு பங்க்கு மாற்றினா கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் லைன் நிற்கிது இந்த பங்க்கில். இதில் தான் போடணும்னு போடுறாங்க. சரி நான் பண்ணிட்டு வெயிட் பண்ணி போட்டு போ. டீசல் போட்டுட்ருக்கேன். 50 லிட்ரு தான் போடுறாங்க உரகடத்துக்கு. 50 லிட்ரு போட்டாச்சு. ஓகே டீசல் போட்டு கிளம்புறேன். அப்படியே வண்டலூர் மீஞ்சூர் புது பைபாஸ் பிடிச்சி மன்னிவாகத்தில் இறங்கி படப்பு வழியாக உரகடம் போயிட வேண்டியதான். இந்த டிராஃபிக்கில் எவ்வளோ நேரம் தான் பொறிமான ஊற்றிக்கிட்டே வருது தெரியல. நானும் ரொம்ப நேரமாக நிற்கிறேன். ஒரு பக்கம் அந்த டேமேஜ் ஆன ரோடை போடுறேன்னு சொல்லிட்டு நோண்டி போட்டு வச்சிடுறாங்க. அது ஒரு பக்கம் பள்ளமாக கிடக்குது. ரோடு ஏற்கனவே பள்ளமாக தான் இருக்கும். அப்படியே போனால் என்ன நிலைமையப்போ. வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸில் தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு மன்னிவாகத்தில் போய் இறங்கலாம். துளி துளியாக தூரலை போட்டுனுக்குது. ஒன்று மழையாவது பெய்யணும், அதுவும் பெய்ய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வர வெளிச்சம் அந்த துளி பாட்டு ரொம்ப கிளாராக அடிக்குது. மன்னிவாக்கம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு கீழே பிரிட்ஜு கீழே இறங்கி ரைட்டில் கட் பண்ணி போகணும். உரகடம் இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கு. உரகடம் வந்துட்டேன். இது இருக்கு அப்போலோ டயர்ஸு கம்பெனி இது தான். ஆனால் வந்து குடோனில் போயிட்டு இப்போ நம்ம இறக்கணும். இது கம்பெனியில் கொடுக்கல நம்மளுக்கு இறக்க. குடோனுக்கு போகணும். இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி போய் யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் சர்வீஸ் ரோட்டில் வந்து கட் பண்ணி உள்ளே போகணும். ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடு நேராக இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கட் பண்ணி உள்ளே போகணும்னு சொன்னாங்க. பார்த்துக்கிட்டே போவோம். அதோ வந்துச்சு. இந்த இபி போஸ்ட்டு தான் நடுவில் இருக்கும். ரோட்டுக்கு நடுவில் இதுக்குள்ளே தான் போகணுன்னாங்க.
இண்டஸ்ட்ரியல் ஏரியா போல இது. வந்தாச்சு குடோனுக்கு, போய் கேட்டு வரும். இதுதானா டவுட் ஆகுது. உள்ளே வந்து கேட்கலான்னு பார்த்தா யாரையுமே காணோம் செக்யூரிட்டி பூத்தில். எங்கேயோ போயிட்டு செக்யூரிட்டி இப்போ தான் வந்தாங்க. இடையில வேமெண்ட்டில் விட சொல்லியிருக்காங்க, விட்றேன். வண்டி வேமெண்ட்டில் விட்டுருக்கேன். பில்லு தோருக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸில் போய்ட்டு வேமெண்ட்டு சீட்டு வாங்கிட்டு உள்ளே போகலாம். போயிட்டு இட சீட்டில் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தம் 33,500 டன்னு. சாரி, 33 டன்னு 500 கிலோ. உள்ளே போனால் இன்னொரு ஆஃபீஸ் மாரி இருக்குமா, அந்த ஆஃபீஸில் போய்ட்டு பில்லை கொடுத்துருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் கூட்டி இறக்குவாங்களாம். மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணி ஆகுது. போயிட்டு கொடுப்போம், இறக்குனா பார்க்கலாம், இல்லைனா தூங்கலாம். அது இருக்குது. அந்த ஆஃபீஸில் போயிட்டு கொடுத்துட்டு வரோம் பில்லை. பாருங்க, இது எல்லாம் குடோன் தான் பொழுது, எல்லாம் ஸ்டாக் இறக்கி வைக்கிற இடம். சரி, வண்டி இதோ இருக்குது. போயிட்டு பேப்பர் கொடுத்துருக்கேன், எப்போ இறக்க கூப்பிட்றாங்களோ பார்த்து இறக்கலாம். அது வரைக்கும் வண்டியில் போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலாம். அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஆச்சு. கூப்பிட்டாங்க, வண்டியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இது இருக்கு பாருங்கள், இந்தமாரி பேலட்டு தான் உள்ளேயும் இருக்கும். அதுதான் இப்போ இறக்க போகிறாங்க. இதில் வந்து லப்பர் மட்டும் இருக்கும், டயரு தேவையான லப்பர். தூக்கம் இப்போ தான் கண்ணில் வந்தது, அப்படியே அதுக்குள்ளே போட்டாங்க. இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேலட்டு. அதுமாதிரி வண்டியில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் இறக்கி வச்சுட்டு வருவாங்க. 2 லைன் எடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இந்த இதை ஆப்ரேட் பண்ணி மேலே லெவலாக போட்டு அதுக்கப்புறம் வண்டி உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். ரேம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டு இறக்குறாங்க. ரோடு ஃபுல்லாக இறக்கியாச்சு, ஒன்றும் இல்லை. கண்டெய்னர் உள்ள போயிட்டு எடை போட்டு ரிசீவ்டு வாங்குவோம். எடைக்கு எடுத்துகிட்டு போவோம் வண்டியை. வண்டி வேமெண்ட்டில் விட்டுருக்கேன். பேப்பர் இருக்குது, இதை கொண்டு போய் அந்த வேமெண்ட்டு உள்ளே கொடுத்து ஸ்லிப் வாங்கிட்டு போய்ட்டு ரிசீவ்டு வாங்கிட்டு அவுட் பண்ண வேண்டியது தான். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்த லோடு வெயிட்டு வந்து 22 டன்னு 400 கிலோ. இதில் டோர் ஒரு பக்கம் டோரை க்ளோஸ் பண்ணி விடுவோம். போயிட்டு ரிசீவ்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே எங்கன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் எங்கன்னா ஓரங்கட்டி நிறுத்திட்டு கொஞ்சம் நேரமாக தூங்கலாம். தூக்கம் வரும்போது தான் கரெக்டாக எழுப்பி கூப்பிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:11 ஆகுது. சரி, நல்லாவே விடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இங்கே தான் வந்து இறக்கணும் நைட்டு. இது அந்த வேமெண்ட்டில் ஏடை போட்டோம். சரி, ஓகே, கேட் அவுட் பண்ணி கிளம்பி போகலாம். நம்ம தாம்பரம் ரோட்டில் போனோம். நேராக போனால் செங்கல்பட்டு போவோம். வேறு கம்பெனிலையும் லோடு வந்து கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இருக்குது பாருங்கள் கண்டெய்னர் வண்டி. நம்மளுக்கு குடோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னரு கம்பெனி கொடுக்கல, நல்ல வேலை.
பூந்தமல்லி மீஞ்சூர் வண்டலூர் மீஞ்சூர் ஹைவேஸ் வந்தாச்சு. அதில் ஏறி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மீஞ்சூரில் இறங்கி ஆண்டாளுக்கு போகணும். எம்டியாக இருக்கேன். டீ கடை இருக்குது, போய் டீ குடிப்போம். டீ சாப்பிட்டு கிளம்பிட்டான். அதாவது இந்த பிரிட்ஜு கீழே போனால் பெங்களூரு பூந்தமல்லி ஹைவேஸு. நம்ம நேராக போகலாம். எம்டி ஆடு இது உள்ளதான் இருக்குது. பவர் இன்ஜினியரிங் 1 எங்கன்னா போர்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போவோம். எம்டி ஆடுக்கு வந்துட்டேன் காய்ஸ். லைன் நிற்கிது. இது எவ்வளோ நேரம் ஆக போகுது இறக்கிறதுக்கு பார்க்கலாம். இன்னும் உள்ளே அது ஃபுல்லாக வளைஞ்சி போகிற வரைக்கும் லைன் நிற்கும். எப்போ இறக்குறாங்கன்னு தெரில. உள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். பாஸ்போர்ட்டு சர்வே பண்ணி இறக்கிட்டு வெளியே போக வேண்டியதான். சர்வே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ணிட்டு பாஸ் வாங்கியிருக்கேன். போயிட்டு அங்கே போயிட்டு இறக்கிட்டு கேட்டுக்கு வந்துட்டேன். இது அவுட் பாஸு. அவுட் பாஸ் இந்த செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். ரோடு பார்த்தீங்களா, ஒரே கல்லாக பள்ளமாகுது. இதில் இப்போ வந்து எம்டி வண்டி ஓட்டணுன்னா எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, லோடு போயிட்டு வந்து லோடை இறக்கிட்டு எம்டி வந்து இறக்கியாச்சு. ரொம்ப தூரம் லாங் ஓட்டின மாரி இருக்குது லோக்கல் ஓட்டுறதுக்கு. ஓகே, அடுத்த லோடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்.